ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம த ஈவில் காட் டிசைன்ஸ் ஐ ஓன் கிரேட் ஹெல்லோட எபிசோடு 14 பார்க்க போகிறோம். எபிசோடு 13 பார்க்காதவங்க ஃபீல் பண்ண வேணாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். இருக்கவங்களா நிம்மதியாக இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ குறுக்க பேசுகிறான். அப்படி என்ன காணிக்கை கேட்குது உங்கள் சாமின்னு கேட்க, அதுக்கு அவனை பார்த்து சிரிக்கிறான். சிக்கிட்டான்டா நம்ம பழைய ஆள், இவனை வச்சு இன்னைக்கு கணக்கை முடிச்சிடலாம்னு சரியான நேரம் பார்த்து ஸ்கெட்ச் போடுறான். உண்மையை சொல்கிறான். இந்த சாமி பசியார 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு மனுஷனை பலி கொடுக்கணும்னு சொல்கிறான். அதை கேட்டு அந்த கூட்டம்லாம் பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. என்னது, மனுஷனை திங்கிறது தெய்வமானு கேள்வி கேட்குறாங்க. உஷாரா பயத்தை தூண்டி விடுறான். யோசிக்காதீங்க, ஒருத்தன் செத்தா மற்றவங்க தப்பிக்கலாம், இல்லைனா வெளியில் போய் சாமி கிட்ட எல்லாரும் மொத்தமாக சாக வேண்டியதான்னு லாஜிக் பேசுகிறான். நான் சொல்கிறத நல்லா காது கொடுத்து கேளுங்கன்னு அட்டென்ஷன் வாங்குறான். இந்த மரம் சும்மா உயிரை மட்டும் எடுக்காது, நமக்கு அதிசயமான வரமும் கொடுக்கும்னு அடிச்சு விடுறான். வெளியில் சோறு தண்ணியெல்லாம் தீந்து போச்சு, சீக்கிரம் எல்லாரும் பசியில் சாக போறீங்கன்னு எதிர்காலத்தை பயங்கரமாக வர்ணிக்கிறான். நான் கவலைப்படாதீங்க, ஒரு பலி கொடுத்தா மரம் 3 ஜின்சிங் பழத்தை கொடுக்கும். ஒரு பழம் சாப்பிட்டா போதும், ஒரு வாரம் பசி தாங்கும்னு ஆசை காட்டுறான். அது மட்டும் இல்லை, இதை தின்னா உங்களுக்கு சூப்பர் பவரும் கிடைக்கும்னு கூட்டத்தை உசுப்பேத்துறான். பார்த்தீங்களா, அந்த ட்ரீ என் பேச்சை கேட்கும்னு ஒரு சீனை போடுறான். பசி கொடுமையில் ஜனங்க எங்களுக்கு அந்த பழம் வேணும்னு கெஞ்சுறாங்க. அவன் உடனே முதல்ல நம்ம பலி கொடுக்கணும், பலி கொடுத்தாதான் நமக்கு பலன் கிடைக்கும்னு சொல்கிறான். அதுவும் புதுசாக வந்தவங்க தான் பலியாகணும்னு ரூல்ஸ் போடுறான். யாரை பலி கொடுக்கலாம்னு அங்கே இருக்கவங்களாம் அடிச்சுக்கிறாங்க. அவன் சமாதானம் பண்ணுறான். பாவம் பண்ணவங்களை முதல்ல நம்ம பலி கொடுக்கலான்னு நான் பார்த்து கரெக்டாக ஆளை தூக்குறேன்னு வாக்கு கொடுக்குறான். ஆனால் நம்ம ஹீரோ குறுக்க போயிருந்து நச்சுன்னு ஒரு கேள்வி கேட்குறான். இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு வெறும் 3 பழத்தை வச்சு எப்படியா நீ பங்கு போடுவேன்னு நம்ம ஹீரோ லாஜிக்காக மடக்கிறான். கூட்டத்துக்கு இப்போதான் பல்பு எரியுது. ஆமால, கணக்கு இடிக்குதுன்னு கேள்வி கேட்குறாங்க. அவன் திருன்னு முழிச்சிட்டு யார் அதிகமாக வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் பலம்னு வளர்றான். இதை கேட்டு நம்ம ஹீரோ நக்கலா சிரிக்கிறான். இந்த கார்பரேட் கம்பெனியில் ஆட்டத்தை போட்ட மாதிரி இங்கேயும் சார்ட்டு போட்டு கணக்கு பார்க்க போறியான்னு நம்ம ஹீரோ ஓட்டுறான். ஜென்னுக்கு கோவம் தலைக்கு ஏறுது. நான் அந்த கடவுளோட ஆளுடா, மரியாதையாக பேசுன்னு எகுறான். உடனே அந்த மரத்தோட கண்ட்ரோலில் இருக்கிற பசங்க நம்ம ஹீரோவை மிரட்ட ரவுண்டு கட்டுறாங்க. நம்ம ஹீரோ இதையெல்லாம் பார்த்து அசரல. இவன் அப்பவே ஆபீஸில் வேலையாட்களை கசக்கி புளிஞ்சவன், இப்போவும் திருந்தலைன்னு சொல்கிறான். அப்போ கம்பெனி ரூல்ஸ், இப்போ கடவுள் பேரு, ஆனால் வேலை ஒன்று தான், உங்களை பலி கொடுத்து பவரை தக்க வச்சுக்கலாம்னு சொல்கிறான். இதெல்லாம் மனுஷனே இல்லை, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையான்னு நம்ம ஹீரோ முகத்தில் அடித்த மாதிரி கேட்குறான். அதுக்கு அவனோட பிபிலாம் எகிரிடுச்சு. நிதானத்தை இழந்து இவன் தெய்வம் குத்தம் பண்ணிட்டான், இவனை வெட்டுங்கடான்னு கூட்டத்தை வெறியேற்றுறான். அவங்களுக்கு பசியும் அந்த பழத்தோட ஆசையும் கண்ணை மறைக்க கூட்டம் நம்ம ஹீரோவை போட்டு தலை கிளம்புது. நம்ம ஹீரோவை புழக்க ரெடியாகும் போது நம்ம ஹீரோ பயங்கரமாக கத்துறான். முட்டாள்களா, அது வரம் இல்லை, சாபண்டா, செத்தவங்களோட ரத்தம் சதை சோல் இதால் உருவான ஒரு டீமன்ரா அதுன்னு சொல்கிறான். இதை தின்னா நீங்கள் அந்த மரத்தோட பப்பட் மாதிரி ஆயிடுவீங்க, சாம்பிக்கும் உங்களுக்கும் வித்தியாசமே இருக்காதுன்னு எச்சரிக்கிறான். அந்த கூட்டம் குழம்பி நிற்கும் போது நம்ம ஹீரோ நேரம் ஜென்னோட கையை சுட்டு காட்டுறான். சந்தேகமாக இருந்தால் அவன் கையை பாருங்கடா. அங்கே இருக்கவங்களாம் பார்க்குறாங்க. ஜென் கையை காட்டுறான். அது மனுஷனோட கையே இல்லை, மரக்கிளையும் பட்டையுமா மாறி போயிருக்கு. மாட்டிக்கிட்டும் கூச்சமே இல்லாமல் இந்த அழிவு காலத்தில் உயிரோடு இருக்கிறது தான் மேட்டர்னு திமிரா பேசுகிறான். அங்கே இருக்கவங்களோட பயத்தை பார்த்து நக்கல் அடிக்கிறான். தைரியம் இருந்தால் வெளியே போங்கடா, இந்த மரத்தோட நிழல்ல தாண்டுனா சாம்பி உங்களை கடிச்சு தின்னுடுன்னு மிரட்டுறான். மறுபடியும் சென் உசுப்பேத்துறான். இவனை கொன்று இந்த மாற்றத்தை ஏற்றுக்கோங்க, நீங்களும் என்ன மாதிரி பவர்ஃபுல் மான்ஸ்டராக மாறலாம்னு ஆசை காட்டுறான். அங்கே இருக்கவங்களாம் இதை கேட்டு கொஞ்சம் பேராசை பிடிச்சி ஜியானை நோக்கி அட்டாக் பண்ண வராங்க. ஆனால் நம்ம தலைவன் பதறலை, கூலாக நிற்கிறான். சூப்பர்வைசர் சென், இன்னைக்கு உன்னோட சாவுடான்னு நம்ம ஹீரோ மாசா சொல்கிறான். நம்ம ஹீரோ அவனோட ஃபயர் அபிலிட்டிஸை யூஸ் பண்ணுறான். ஜென்னை பொசுக்க பார்க்குறான். ஆனால் ஜென் அந்த பேய் மரத்துக்குள்ளேயே அப்படியே ஐக்கியமாயிடுறான். ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. திடீர்னு ஒரு பயங்கரமான குரல் நம்ம ஹீரோ பேரை சொல்லுது. அந்த மரத்துல இருந்து ஜென் வெளியே வரான். இப்போ அவன் மனுஷன் இல்லை, அந்த மரத்தோட முழுசா கலந்து ஒரு பயங்கர டீமனா மாறி நிற்கிறான். நானும் இந்த மரமும் இப்போ ஒன்றுடா, எனக்கு அழிவே கிடையாது, இன்னைக்கு நீ சாக போறன்னு சென் சவால் விடுறான். ஆனால் நம்ம ஹீரோ அசரலை. அசால்ட்டாக ஒரு சொடக்கு மட்டும் போடுறான். நெருப்பு இன்னும் பயங்கரமாக பற்றி எரியுது. அந்த முழு டீமனையும் நெருப்பு மொத்தமாக முழுங்குது. சூப்பர்வைசர் சென் நெருப்பில் வெந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த பேய் மரத்துக்கிட்ட பேசுகிறான்.
மற்ற மான்ஸ்டர்களை விட இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கேன்னு ஹீரோ நோட் பண்ணுறான். அந்த மரம் வெறியாகி மனுஷங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. பயந்து போன மனுஷங்களாம் இப்போ நம்ம ஹீரோ கிட்ட காப்பாத்துங்கன்னு அலறாங்க. இங்கே இருக்கவங்களாம் நன்றி கிட்டத்தனமாக பேசுகிறாங்க. நீ ஏன்னா அந்த மரத்தை வம்பிழுத்த, நீ மட்டும் அமைதியாக இருந்திருந்தா யாராவது ஒருத்தனை பலி கொடுத்துட்டு நாங்கள் பாட்டுக்கு அந்த பழத்தை தின்னுட்டு ஜாலியாக இருந்திருப்போன்னு நம்ம ஹீரோவை ப்ளேம் பண்ணுறானுங்க. அந்த மான்ஸ்டர் மரம் அதோட கிளைகளை ஒன்னொன்னா ஜனங்களுக்கு விட்டு குத்த ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ அந்த மரக்கிளைங்களை நெருப்பு வச்சு எரிச்சிடறான். அவங்க மேலே இருந்த பிடியை வெட்டி விட்டுறான். உயிர் வேணும்னா ஓடுங்கடான்னு கத்துறான். ஆனால் அந்த மரத்துக்கிட்ட மாட்டினவங்க எங்களை காப்பாற்ற முடியலன்னா நீயும் எங்களோடவே செத்து போன்னு ஹீரோவை சாபம் விடுறாங்க. அப்போ சாம்பிங்க கூட்டம் மொத்தமாக அவங்கள அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ சில நிமிஷத்துலேயே எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுறான். கூட்டத்தை ஓட சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மரத்து பக்கிட்டு திரும்புகிறான். அங்கே இருக்கவங்க தப்பிச்சு ஓடும்போது கூட இவன் ஏன் நம்மளை இன்னும் அதிகமாக ப்ரொடெக்ட் பண்ணலைன்னு நம்ம ஹீரோவை குறை சொல்லிக்கிட்டே போகிறாங்க. அந்த மரம் இப்போ செம்ம கடுப்பாகி அதோட மொத்த வெறியை நம்ம ஹீரோ மேலே காட்டுது. ஹீரோ ஒரு சேலஞ்ச் பண்ணுறான். முதல்ல இந்த மரத்தை வேரோட அழிப்புன்னு சபதம் எடுக்கிறான். அதுக்கு பதிலாக அந்த மரம் நம்ம ஹீரோவை லபக்குன்னு பிடிச்சி கொடிகளுக்கு நடுவில் போட்டு ஆழமாக இழுக்குது. ஹீரோ உள்ளே போய் பார்த்தா இந்த மரம் நினைச்சதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது புரியுது. இவனை காலி பண்ண புது பிளான் போடணும்னு முடிவு பண்ணுறான். அந்த மரம் ஒரு பக்கம் பயத்தில் இருக்குது. நம்ம பையன் அசால்ட்டாக உள்ளே உட்காந்து தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஒன்றை முடிக்காமல் விட மாட்டேன்னு முணுமுணுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோவோட பேச்சை கேட்டுட்டு அந்த மரத்துக்கு ஒரே குழப்பமாயிருது. என்னடா இவன் இப்படி பேசுகிறான்னு யோசிக்குது. ஆனால் அந்த மரத்தோட பொந்துக்குள்ள சுடாஜியும் பிளாக் பியர் டீமனும் ஒரு செம்ம விருந்துக்கு ரெடி ஆகுறாங்க. சுடாஜி வான் பண்ணுறா, இது செகண்ட் ரேங்க்டு டீமனாக இருந்தாலும் செம்ம வில்லங்கமான ஆளு, இதை சீக்கிரம் முடிக்கணும். 2 பேரும் சாப்பாட்டை பார்த்ததும் பசி தாங்கலை. ஆனால் நம்ம ஹீரோ ஒரு கண்டிஷன் போடுறான். இந்த மரத்தை ஜெயிக்க யார் ஐடியா தரீங்களோ அவங்களுக்கு தான் சாப்பாடு. உடனே சுடாஜி மரம்னா இடிக்கு பயப்படும், லேலே ஜெஞ்சி ஹெல்ப் பண்ணா இந்த மரத்தை நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம்னு ஐடியா கொடுக்குறா. அந்த இடத்துக்கு அந்த மாஸ்டர் ஆமை வந்து ஒரு அதிர்ச்சியான நியூஸை சொல்லுது. யுன் உயிருக்கு ஆபத்து, யமாட்டா நோரோஜி பூமிக்கு வரப்போறான், என்னால் மட்டும் அவனை சமாளிக்க முடியாதுன்னு பதறுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஜெஞ்சி முன்னாடி நிற்கிறான். அவன் உதவ மாட்டேன்னு சொல்ல வர்றதுக்குள்ள பேச்சுவார்த்தைக்கு நேரம் இல்லைன்னு கூண்டை திறக்கிறான். இந்த ஜெயிலோட வார்டனா நம்ம ஹீரோ உத்தரவு போடுறான். ஜெஞ்சி வெளியே வரான். ஹீரோவோட இந்த கமாண்டை அவனால் மீற முடியாது. இந்த ஆர்டரை மறுத்த அவ்வளவுதான். வார்டனுக்கு அவனை கொல்ற அதிகாரம் இருக்கு. அதுக்கப்புறம் பிளட் மூன் இறங்க போகுது. ஒரு டிமானிக் ஆரா காத்துல பரவுது. அது அந்த மரத்துக்கு வெறியை ஏத்துது. அப்போ திடீர்னு ஒரு பெரிய இடி சத்தம் கேட்குது. அந்த மரத்தோட கூண்டுக்குள்ள இறங்கி அதை பயமுறுத்துது. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.